எழுதின நிருபம் 6வது அதிகாரம் எபிரேயர் 6:1. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். தேவன் பேரில் வைக்கிற விசுவாசத்தை குறித்து நாம் தியானிக்க போறோம். இந்த நாட்கள்ல நமக்கு என்ன அவசியம் என்று கேட்டா விசுவாசம் தான் அவசியம். அதுவும் தேவன் மேல் இருக்கிற விசுவாசம். கடைசி நாட்களில் இந்த விசுவாசமானது கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருடைய பிள்ளைகளை விட்டு போய்கிட்டே இருக்கும், வழிவிலை போயிட்டே இருக்கும். பிரச்சனைகள், சூழ்நிலைகள், கஷ்டம், கடன், நிறைய பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வர 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 இந்த விசுவாசம் தளர்ந்து கொண்டே இருக்கும். எப்படி இது இந்த விசுவாசம் தளர்கிறது என்றால், நம்முடைய ஆவியில முதல்ல என்ன உண்டாகிறதுனா சோர்வு உண்டாகிறது, மன சோர்வு. இனி எப்படி தப்பிப்பதற்கு என்ன வழி, எந்த விதத்தில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், இதையெல்லாம் குறித்து நம்ம இன்னைக்கு என்ன செய்வோம், ரொம்ப ஓவரா சிந்திக்கும் போது நம்ம வாழ்க்கையில் அந்த விசுவாசத்திலிருந்து வழி விலகி போக ஆரம்பிச்சிருவோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முள்ள பிடிச்சா இருக என்ன செய்யணும், பிடிக்கணும். ஒரு மனுஷன் தேவனை நாம் பிடிக்கும் போது அவரை நாம் உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் பிடித்துக் கொள்ள வேண்டும். மரணமே ஆனாலும் சரி, நீங்கள் அவரை பிடித்துக் கொள்ளும் போது மரணம் தேவ பிள்ளைகளை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. வியாதிகள், கொடிய வியாதி, இந்த வியாதியிலிருந்து நான் எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் பயமுறுத்துவோம். இப்போ பாருங்க, இந்த கொரோனா வியாதி, இந்த கொரோனா வியாதியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வியாதியில் பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, பாதியும் பயம், மக்களுக்குள்ளாக ஒரு அச்சம், ஒரு நடுக்கம். ஒரு சின்ன ஒரு இன்னைக்கு ஒரு தும்மல் வந்த உடனே பயர ஆரம்பிச்சிடுறாங்க வீடுகளில். முன்னாடி அப்படி இல்லை, உடனே சொல்லுவாங்க போய் கொஞ்சம் ஆவி பிடிச்சிட்டு வா, முடிஞ்சு போச்சு. இப்போ அப்படி இல்லை, பயர ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மைதானே? ஒரு தும்மலுக்கு இன்னைக்கு பயர ஆரம்பிச்சிட்டோம். ஜலதோஷம் வந்தா பயப்பட ஆரம்பிச்சிட்டோம். சாதாரணமான காய்ச்சலை கண்டாலே இப்ப நம்ம பயர ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இவைகள் எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மை பயமுறுத்தக்கூடிய தேசத்துல கொடிய அசுத்த ஆவிகள் இன்னைக்கு இந்த தேசத்தை என்ன செய்கிறது என்றால், தன்னுடைய அந்த கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்கு. அது முழுக்க முழுக்க இன்னைக்கு ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. ஒரு பயமுறுத்துகிற ஆவி எல்லா வீடுகளையும் சரி, நீங்க எங்க போனாலும் எந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப பயந்துதான் இருக்கிறாங்க மக்கள். ஒன்றும் முன்னாடி மாதிரி இல்லை. காய்ச்சல் வந்தா பயறாங்க, கொரோனா வந்துட்டோன்னு. சமீபத்தில் கொரோனாவுக்கு பயந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கூட நான் பேப்பர்ல வாசிச்சேன், ஒரு வாலிப பையன் கொரோனாவுக்கு பயந்து என்ன செஞ்சிருக்கிறான், அது எந்த மாநிலம்னு எனக்கு தெரியல, 3வது மாடியில இருந்து சாடி செத்து போனான். கொரோனாவுக்கு பயந்து குடும்பமாக சமீபத்தில் மதுரையில் நம்ம பார்த்துருப்போம். மொத்த குடும்பம் அந்த நோய்க்கு பயந்து, காய்ச்சல் வந்துட்டு கொரோனாவா இருக்குமோன்னு சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, நாம தற்கொலை பண்ணி சாக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பயம். பிசாசு இந்த தேசத்தை கலக்க ஆரம்பிச்சிட்டான். நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த தேசத்தை கலக்க ஆரம்பிச்சிட்டான். இதை எதிர்த்து போராடக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பயந்து போய் இருக்கிறாங்க, என்ன செய்வதென்று தெரியாம இருக்கிறாங்க. உண்மையா நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, ஆபிரகாம்கிட்ட ஒரு 10 நீதிமான் இருந்தா போதும்னாரு. உண்மையிலே நான் நினைக்கிறேன், எனக்கு தமிழ்நாட்டில் 10 நீதிமான்கள் இல்லையோ எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஏன்னா அந்த நாட்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கொள்ளை நோய்கள்லாம் வந்திருக்கிறது. காலராவில் இந்த கொரோனா விட அவன் 2ஆம் உலக போர் முடிந்த பிறகு
அந்த காலரா என்று சொல்லக்கூடிய வியாதியில கணக்கில்லாத ஜனங்கள் மடிந்து போயிருக்கிறாங்க, செத்து போயிருக்கிறாங்க, கணக்கே கிடையாது. எவ்வளவோ நம்ம இந்திய தேசத்திலே எவ்வளவோ மரித்து போனாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம். ஆனா பாருங்க, அந்த நாட்களில் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் விசுவாசத்தோடு அவர்கள் முழங்கால் படியிட்டு அவர்கள் ஜெபித்த நேரத்தில் அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஜெபம் வியாபாரமாக மாறிவிட்டது. இதுதான் பிரச்சனை. இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க நினைப்பீங்க, ஆமா இன்னைக்கு விசுவாசம் எங்க இருக்கிறது? இன்னைக்கு விசுவாசம் வியாபாரமாக மாறி நிற்கிறது. இன்னைக்கு விசுவாசம் ஒரு 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 பயங்கரமான ஒரு ஒரு போக்கஸ் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு டிவியில எல்லாம் பாத்தீங்கன்னா பல ஊழியக்காரங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளி சனி ஞாயிறுன்னு உட்கார்ந்து என்ன செஞ்சிருவாங்க, ஆமா நீண்டு படுத்து கிடந்து உருள ஆரம்பிச்சிருவாங்க. வியாபாரமாக மாறிவிட்டது விசுவாசம். அதனை எல்லாம் நினைக்கிறாங்க, இவ்வளவு ஜபம் எல்லாரும் பண்றாங்களே, ஏன் கேட்கப்படல? வியாபார ஜபம். வியாபார ஜபம் எப்படி கேட்கப்படும்? அன்னைக்கு வியாபாரம் அல்ல. ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஆலயத்தை பூட்டினாங்க. ஆலயம் இல்லை, அன்னைக்கு சின்ன சின்ன ஜபப்பறைகள். எத்தனை பேர் கூடி இருந்திருப்பாங்க? 10 பேர் இருந்திருப்பாங்க, 5 பேர் இருந்திருப்பாங்க. ஆமா, அந்த ஊழியக்காரங்களுடைய நிலையெல்லாம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருந்திருக்கும். கண்ணீர் விட்டு ஜெபித்தார்கள். எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் அந்த நாட்களில் செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் செய்யல? விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லை. பேசுறாங்க எல்லாரும், விசுவாசம் விசுவாசம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் சொல்லுவதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. இந்த விசுவாசம் வியாபாரமாக்கப்படுகிறது. நாங்க நல்ல ஜெபிக்கிறோம் விசுவாசமாக, இந்த மக்களுடைய அந்த கலக்கத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு என்ன நடக்கிறது என்றால், இன்னைக்கு டிவியில அது ஒரு காமெடி ஷோவா மாறி போச்சு. அஞ்ஞானிகளுக்கு, மற்ற மதத்துல இருக்கிறவங்களுக்கு நாம பண்றது இன்னைக்கு ஒரு காமெடி ஷோ, ஒரு டைம் பாஸ் மாதிரி ஆகி போச்சு. இவங்க பண்ற கூத்த பார்த்துட்டு 2 நாள் கழிச்சு பார்த்தாச்சுன்னா அது என்ன செய்யறாங்க, மீம்ஸ் போட்டு அதை என்ன செய்யறான், பரியாசம் பண்றான். விசுவாசம் இல்லை. மனம் திரும்புதலுக்கு ஏற்றுவான விசுவாசம் இல்லை. அந்த வசனத்துல அந்த மூல உபதேசத்துல இருக்கிற விசுவாசம் இல்லை. இன்னைக்கு மூல உபதேசமே இல்லையே, மூல உபதேசமே இல்லையே. மூல உபதேசம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் தான். யார் இன்னைக்கு அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை எடுத்து இன்னைக்கு போதிக்கிறான்? மூல உபதேசம் அதுதான். சபை ஆரம்பிக்கப்பட்ட நாட்கள்ல மூல உபதேசம் என்னது? அப்போஸ்தலர் 2:38 ஒரு மூல உபதேசம். அல்லேலூயா. அதுல இருந்துதான் சபை கட்டப்பட்டது. அதுல இருந்துதான் சபை என்ன செய்யப்பட்டது? ஆமா, ஆங்காங்கே எழுப்புதல் உண்டானது. அப்போ மூல உபதேசத்துக்கே வரல. ஏன்னா அந்த மூல உபதேசத்துக்கு மேலே விசுவாசம் இல்ல. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் இன்னைக்கு ஊழியர்களுக்கு விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லை. சொல்லுங்க. இன்னைக்கு அப்போஸ்தலர் 2:38 படி ஞானஸ்தானம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொன்னா அவன் என்ன சொல்றான்? அந்தி கிறிஸ்துங்கிறாங்க. சொல்றாங்களா இல்லையா? அவர்கள் பிசாசனுடைய கூட்டம். மூல உபதேசத்துக்கு மேலே இன்னைக்கு விசுவாசம் இல்லை. அப்ப எங்க இருந்து நம்முடைய ஜெபம் இன்னைக்கு கேட்கப்படும்? அந்த 18ஆம் நூற்றாண்டு, இந்த 19ஆம் நூற்றாண்டு, இந்த 20ஆம் நூற்றாண்டுல நடந்த ஒவ்வொரு காரியங்களையும் கேட்கும்போது நமக்கெல்லாம் தோணுது, ஆண்டவரே மறுபடியும் இப்படிப்பட்ட சம்பவங்களை நீ நடக்குமா? அல்லேலூயா. அவ்வளவு மகிமையான காரியங்கள். இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாம் போச்சு. விசுவாசம் இன்னைக்கு விசுவாசம் எதுல இருக்கு தெரியுமா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு போஸ்டர் ஒட்டுறதுல விசுவாசம், போஸ்டர் ஒட்டி ஒரு ஊழியத்தை வளர்க்கறதுல விசுவாசம். எப்படியாயிலும் வளர்க்கணும், ஊழியத்தை வளர்க்கணும், பெரிய ஒரு போதகர் ரெவரண்ட் ஆகணும். ஆமா ஆமா, எப்படி ஒரு பந்தி மேய்ப்பனா மாறணும். இன்னைக்கு இருக்கிற விசுவாசம் நம்மளை எல்லாரும் என்ன செய்யணும்? ஆமா, சூப்பர் போதகர்னு சொல்லணும். இவர் தேசத்துக்காக கதறுகிறார், இவர் தமிழ்நாட்டுக்காக கதறுகிறார், இவர் இந்த ஊருக்காக கதறுகிறார். உன் உள் வீட்டாரையே பூட்டி போட்டு ஜோமன்னு போக்கஸ். விசுவாசம் அல்ல, வியாபார விசுவாசம், வியாபாரம். தேவன் இன்னைக்கு இந்த தேசத்தை கைவிட்டு விட்டார், தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவாங்க, இல்லையே கைவிடலையே. கைவிட்டு விட்டார். 20ஆம் நூற்றாண்டில் இருந்த எழுப்புதல் எங்க இருக்கிறது? எத்தனை எத்தனை ஜனங்கள் அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ள ஒரு நான் கேள்விப்பட்டது, எனக்கு தெரியாது, நான் பழைய அந்த ஊழியர்கள்ட்ட, அவங்க பழைய வயதானவர்கள்ட்ட கேட்டு அறிந்ததை நான் சொல்லுகிறேன். அவங்க சொல்லுவாங்க, ஒரு ஊர்ல ஒரு கன்வென்ஷன் போட்டாச்சுன்னா அந்த பகுதியில பல ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்களாம். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவன் கன்வென்ஷன் போடுனாலே காசு பிரிக்க வந்துட்டான்னு சொல்லக்கூடிய அளவில் ஆகிப்போச்சு. யார் இந்த தரங்கட்ட வேலையை செய்ய ஆரம்பிச்சது? எங்கே ஜபம் கேட்கப்படும்? மனம் திரும்புதல் இல்லை, மூல உபதேசமே இல்லை. மூல உபதேசம் இன்னைக்கு வேணும். நல்ல புரிந்து கொள்ளுங்கள், கடைசி நாட்களில் இந்த மூல உபதேசத்துக்குள்ளாக இல்லாத விசுவாசத்தில் வரக்கூடிய ஜபமும் கேட்கப்படாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்க நம்ம ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பாரா? நிச்சயம் கேட்பார். நம்மிடத்திலையும் குறைவு இருக்கிறது. அல்லேலூயா. நம்மளும் சரியில்லை, நானும் சரியில்லை, நீங்களும் சரியில்லை, நம்ம சபையும் சரியில்லை. அப்போஸ்தலர் காலத்துக்குள்ளாக நம்ம திரும்பணும். ரொம்ப கஷ்டம். அந்த போக்கு அந்த இடத்துக்குள்ள நம்ம போகணும், ரொம்ப கஷ்டம். அதற்காக நான் என்ன செய்யல, அப்போஸ்தலர் காலத்துக்குள்ளாக போகணும்னு சொல்றதுனால செருப்பு போடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, ஒரு துணி தான் வச்சிருக்கணும், நான் அப்படி சொல்லவில்லை. அன்னைக்கு அவர்களுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது, தேவன் மேல் ஒரு வைராக்கியமான விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. அவங்களுக்கு விசுவாசம், இயேசு கிறிஸ்து வருவார், நம்மை எடுத்துக்கொள்ளுவார், நாம மரித்தாலும் பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். அவங்களுடைய விசுவாசம் வேற ஒண்ணுமே கிடையாது. மரணம் அவர்களை பார்த்து பயந்தது. நீங்க யோசிச்சு பாருங்களா. எனக்கு இன்னைக்கு அதை கற்பனை பண்ணி பார்க்க முடியல. பேதுரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒரு இடத்துல இருந்து பயங்கர பிரசங்கம் நடக்கு. அங்க இருந்து என்ன செய்ற, அனனியா வார பொத்துன்னு விழுந்து செத்து போயிட்டான். நீங்க நல்ல இதை யோசிச்சு பாருங்க. நீங்க வீட்டில் போய் இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதாவது மரணம் அந்த நாட்களில் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அங்க இருக்கிற எந்த மனுஷனும் அதை குறித்து ஒன்றும் என்ன செய்யலை, இது பண்ணலை, யாருமே அதை பார்க்கல, சிந்திக்கல. உடனே பேதுரு சொல்றாரு, 2 வாலிபர்களை கூடாரு, ஒரு 4 வாலிபர்களை கூப்பிட்டுருப்பாரா இருக்கும், தம்பி போய் என்ன செய்யுங்க, இதை கொண்டா, நாங்கள் இங்கே வெட்டி பூச்சிட்டு வந்துடுங்க. நான் சொல்ற அர்த்தத்தை நீங்க நீங்க வீட்டில் போய் உட்கார்ந்து நீங்க கொஞ்சம் இதை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இது பயங்கரமான ஒரு சம்பவமாகும். மீண்டும் பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கு, மீண்டும் பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த அம்மா வராங்க, அவங்களும் அதே மாதிரி முடிஞ்சு. அப்ப நல்ல புரிஞ்சுக்கிடுங்க, எந்த அளவுக்கு தேவன் மேல் அவர்கள் ஒரு விசுவாசத்தோடு அவங்க வாழ்ந்திருப்பாங்கிறதுக்கு அடையாளம் அந்த ஒரு சாட்சி தான். அல்லேலூயா. அதை நம்ம உண்மையிலே சொல்றோம், அதை சிந்திக்க முடியாத ஒரு காரியம். யாரும் அதை குறித்து எதுவுமே இது பண்ணல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சரியான வெளிப்பாடு இருந்தது. இன்னைக்கு அது கிடையாது. எல்லாம் பேசுவாங்க, விசுவாசத்தை பத்தி பேசுவாங்க, அடுத்தது சொல்லுவாங்க, ஆமா ஆமா விசுவாசத்தை பத்தி என்ன செய்வாங்க, ஓ ஆண்டவரேன்னு சொல்லிக்கிட்டு பிரசங்கம் பண்ணுவாங்க. பிரசங்கம் முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க, ஒரு 300 கோடி ரூபாய்க்கு நான் ஒரு கட்டடம் போடுறேன், 300 கோடி ரூபாய்க்கு கட்டடம் போடுறேன், காசு அனுப்புங்க. செத்து போச்சா விசுவாசம்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பாருங்க, எல்லாம் இன்னைக்கு பேசுறோம். விசுவாசம் என்பது அதாவது தேவனை மாத்திரம் ஒரு மனுஷன் சார்ந்து நடப்பதுதான் மெய்யான விசுவாசம். எல்லா காரியத்திலையும் ஆண்டவரை சார்ந்து இருக்கணும், எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஆனா பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த நாகரிக உலகத்துல, இன்னைக்கு இருக்கிற இந்த காலத்துல நம்மால இருக்க முடியாது. ஏன்னா நம்மளை வந்து அச்சுறுத்தக்கூடிய சில ஆவிகள் உண்டு. நீங்க அதை குறித்து நீங்க வாசிக்கணும்னா எண்ணாகமத்தின் புஸ்தகம், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 33வது வசனம்.
13:33 தானே என்னாகுமோ? அங்கே ராட்சச பிறவியான நாங்கள் எங்கள் பார்வைக்கு எப்படி இருந்தோம்? இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்ப செய்தார்கள். அல்லேலூயா. துர்ச்செய்தி பரப்ப செய்கிறது, பயமுறுத்துறது, பயமுறுத்துகிற பிசாசு. வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்க வாக்குத்தத்தம் நமக்கு தான், பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள் என்கிற வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. மாத்திரமல்ல, நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? எத்தனையோ ஆபத்துகள், நாச மோசங்கள் எல்லாம் இருந்து விலக்கி காப்பாற்றி கொண்டு வர்றார். இங்க மோசே சொல்றாரு, கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக ஒரு சின்ன கூட்டத்தை அனுப்பி விடுறாரு. போறாங்க, கானான் தேசத்தை 40 நாள் சுத்தி பார்க்கிறாங்க. எல்லாம் சுத்தி பார்க்கிறாங்க. சுத்தி பார்த்தவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? நேரம் வந்து சொன்னாங்க, இங்க இருக்கு பாத்தீங்களா, இவர்களெல்லாம் ராட்சசர்கள். நாங்கள் அவர்களை பார்க்கும்போது வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். எங்களால் ஒண்ணுமே இவங்களை செய்ய முடியாது. பாருங்க, விசுவாசம் இல்ல, தேவன் மேல விசுவாசம் இல்ல. யுத்தம்னா என்னதுன்னு தெரியாத காலத்திலேயே கர்த்தர் இவங்களுக்கு என்ன செய்தார்? வெற்றியை கொடுக்க செய்தார். அல்லேலூயா. யுத்தம்னா என்னன்னே தெரியாது. வெளியே வந்த உடனே முதல் யுத்தத்திலே வெற்றி என்னன்னு தெரியாது. இப்ப பழகிட்டாங்க, யுத்தம் பண்ணி பழகிட்டாங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணி நம்ம பழகிட்டோம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஜெபத்துல போராடி ஜெயிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன பிசாசு கொண்டு வருவான், பொல்லாத கனவு கொண்டு வருவான், பயமுறுத்துவான். நீங்க பலவீனப்பட்டிருக்கும் போது உங்களை கலங்கடிப்பான். எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த நான் ரொம்ப பலவீனப்பட்டிருக்கும் போது இப்ப 4 நாள் 5 நாளா பாத்தீங்கன்னா முழுக்க 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 பாத்தீங்கன்னா என்னெல்லாமோ பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவ்வளவு பாத்தீங்கன்னா பயமுறுத்துறது. ஆமா, அவன் பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். அப்படி செஞ்சிருவேன், இப்படி பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், அங்க இப்படி இப்படி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். செத்து போன பிசாசை ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் நாங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ செத்து போன பிசாசு, நாங்கள் தேவனுடைய மனவாட்டியாக முத்திரை தரிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, சொல்லுன்னு சொல்றாரு. நீ செத்து போன சாத்தான், உனக்கு என்ன பலன் இருக்கிறது? கிறிஸ்துவின் வல்லமைக்கு முன்பாக பிசாசுக்கு பலன் இருக்கிறதா? இல்லவே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பயந்துட்டாங்க, ராட்சசர்களை பார்த்து பயந்துட்டாங்க. இவங்களுக்கு தெரியல, போய் என்ன செய்தாங்க தெரியுமா? சபை எல்லாரையும் பயமுறுத்திட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நாம போனவன நம்மளை கொன்று போடுவார்கள். பயமுறுத்தி கலங்கடித்தார்கள். ஜனங்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? கர்த்தரை மறுதலித்தார்கள். கர்த்தரை மறுதலித்தார்கள். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து உடனே சொன்னாங்க, மோசேயும் ஆரோனும் நமக்கு வேண்டாம், நமக்கென்று ஒரு தலைவனை ஏற்படுத்தி என்ன செய்வோம்? எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே புறப்பட்டு போவோம். இந்த கடைசி நாட்களில் இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும், நம்முடைய மாவட்டங்கள், குமரி மாவட்டம் முழுவதும் வேண்டும் என்றால் பாருங்கள், கடைசி ஒரு நாள் வரும். அந்த நாட்களில் கர்த்தர் சல்லடைய போல ஆத்துமாக்களை அரிக்கும் போது எங்கிருந்து ஜனங்கள் வந்தார்களோ அதே இடத்துக்குள்ளாக ஜனங்கள் கடந்து செல்லுவார்கள். அல்லேலூயா. எகிப்துக்கு என்ன செய்வார்கள்? கடந்து செல்லுவார்கள். வேதத்தின்படி இவைகளெல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்திலேயும் நடக்கும். ஏனென்றால் அதற்குத்தான் ஆண்டவர் சொன்னார் பாருங்க,
மனுஷகுமாரன் வருகிற நாட்களுக்கு முன்பாக விசுவாச துரோகம் என்ன செய்யப்படும்? தாறுமாற நடந்து கொண்டிருக்கும். எகிப்தினுடைய எல்லா அனுபவங்களும் நமக்குள்ள வரும். எகிப்துன்னு சொன்னாலே பாரம்பரியம். ஒரு குரூப் இருக்கு இன்னைக்கு, ஒரு குரூப் இன்னைக்கு புதுசா இருக்கிறாங்க. ஒருத்தன் சொல்றான், இப்போ என்னது ஞான ஸ்நானம் கிடையாது, பரிசுத்தாவி கிடையாது, பாவம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இயேசுவை பின்பற்றினா எங்க போயிடலாமா? பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். நம்மளும் அதைத்தான் சொல்றோம். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மூல உபதேசத்துக்குள்ள நம்ம வரணும். அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யணும். புதுசா அன்னைக்கு என்ன செய்யறாங்க? உபதேசங்கள், கண்டுபிடிப்பு. ஆமா, பேய் எழும்பிட்டுங்க, பிசாசு எழும்பியாச்சு. நீங்க நினைக்கிறீங்க பிசாசு வெளியே இருக்குன்னு. பிசாசு வெளியே கிடையாது. பிசாசு பெந்தேகோஸ்தேக்குள்ளதான் இருக்கிறது, வேற எங்கேயும் இருக்காது. உங்களை எடர பண்றது யாருன்னு நினைக்க போறீங்க? இங்க இருக்கிற போதகர்கள் தான் எடர பண்ணுவாங்க. உங்க விசுவாசத்தை தொலைச்சுக்கிட்ட போறது யாருன்னு நினைக்கிறீங்க? இந்துக்களோ இஸ்லாமியர்களோ கிடையாது, ரோமன் கத்தோலிக்கோ சிஎஸ்காரங்களோ கிடையாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இங்கே ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பிசாசுனுடைய போதகர்கள் தான் கடைசி காலத்தில் விசுவாச துரோகத்தை என்ன செய்வாங்க? அள்ளி வீசுவாங்க. மக்களை என்ன செய்வாங்க தெரியுமா? திசை திருப்பிக்கிட்டு இருப்பாங்க. உண்மையான உபதேசத்துக்குள்ள கொண்டு போக மாட்டாங்க. உண்மையான வேத சத்தியங்களை காமிச்சு கொடுக்க மாட்டாங்க. தங்களுக்கு ஆதாயமா, தங்களுக்கு எது தேவை, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி பிழைக்கலாம், மக்களை எப்படி ஈர்க்கலாம், எப்படி கவர் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கொரோனா வந்தாச்சுன்னா போதும் யூடியூப் பிரசங்கியார்களுக்கு கோளு. யூடியூப் இந்த டிவி பிரசங்கியார் இருக்காங்க பாத்தீங்களா, சாஷ்டாங்கமா வந்து விழுந்துருவாங்க. ஆண்டவரே என் தேசத்தை இரட்சியும், எங்களுக்காக ஆண்டவரே பாடுபட்டு கொண்டிருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சரை கத்து. எப்படிங்க நீங்க நம்புறீங்களா? நான் நம்பல. ஹல்லேலூயா. அவ்வளவு உருக்கமா யாருக்கு மேல? முதல்வருக்கு மேல உருக்கமா, டாக்டருக்கு மேல உருக்கமா. உருக்கம் உள்ளவன் எப்படி இருப்பான் தெரியுமா? தனக்கு எதையுமே நினைக்க மாட்டான். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? தனக்குன்னு உருக்கம் உள்ளவன், இரக்கம் உள்ளவன் எப்படி இருப்பான் நான் சொல்லித்தாரேன். கர்த்தருடைய வேதம் சொல்லி கொடுக்கிறது. அவன் தனக்கான எதையுமே சிந்திக்க மாட்டான். இவன் எல்லாம் முடிச்சுட்டு சொல்லுவான், நீங்கள் அனுப்ப வேண்டிய காணிக்கை முகவரி. உதாரத்துவமான காணிக்கை. என்ன காணிக்கை? உதாரத்துவமான காணிக்கை. என்னென்ன பேங்கெல்லாம் உண்டா அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஸ்தோத்திரம். தீராதுங்க, ஒண்ணுமே தீராது. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? எல்லாரும் சொல்றாங்க சாத்தான் தேவனுடைய அனுமதி இல்லாம ஒண்ணுமே உலகத்துல நடக்காது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஏசப்பாக்கு அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது, ஒண்ணு நடக்காது. சாத்தான் கிரியை செய்ய வேண்டும் என்றாலும் அவருடைய உத்தரவாதம் இருக்கணும். பூமி ஒரு அசைக்கட்டான்னு கேட்டாச்சுன்னா கர்த்தர் சொன்னாதான் அசைக்க முடியும். யோபு அந்த புஸ்தகத்தில் நீங்க வாசிச்சிருப்பீங்க. ஆண்டவர்கிட்ட போய் அதிகாரத்தை கேட்டுக்கிட்டு தான் போறான். போய் அனுமதிச்ச பிறகுதான் அவன் என்ன செய்யறான்? ஒவ்வொரு காரியத்தை இயற்கையெல்லாம் என்ன செய்யறான்? தன்னுடைய காரியங்களை அந்த இயற்கையெல்லாம் என்ன செய்யறான்? அனுமதிக்கிறான். அவன் கண்ட்ரோல்ல வருது. தேவன் அனுமதிக்கும் போது இயற்கையும் பிசாசுடைய கண்ட்ரோலுக்குள்ள போகத்தான் செய்யும். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாது இல்லன்னு. இருக்கு, யோபுல இருக்கு. வசனம் சொல்லுகிறது இயற்கையும் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாம் அவன் செய்வான். அத்தனை அதிகாரங்களும் தேவன் கொடுக்கும் போது அது இருக்கும். ஆனால் அவன் விருப்பத்துக்கு செய்ய முடியாது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? சாத்தான் விருப்பத்துக்கு கொண்டு போய் செய்ய முடியாது. அவருக்கு சொன்னாதான், இல்லைன்னா அழிச்சிருவான். அத்தனையும் அழிச்சு போடுவோம்ல, முடியாது. பாருங்களா, எல்லாம் ஒரு அளவோட வச்சிருக்காரு பாருங்க. இந்த வியாதி வருகிறது, எப்படி வருவது எப்படி போகணும்னு தெரிய மாட்டேங்க. அல்லேலூயா. முதல்ல வந்தது பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 300 கோடி ஜனம் செத்து போயிருக்கணுமா இல்லையா? ஆனா போகல. ஆனா ஏதோ ஒண்ணு நடக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அது நடக்கவும் இல்லை. கர்த்தருக்கே மகிமை.
அல்லேலூயா. ஏதோ ஒண்ணு நடக்கணும்னு நினைக்கிறாங்க. சாத்தான் நினைக்கிறான், பிசாசு நினைக்கிறான், ஏதோ ஒண்ணு அதிகாரத்தை கொடுக்கிறாரு. அதிகாரத்தை கொடுத்தாலும் ஒரு விஷயம் பாருங்க, இந்த தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜெபம் இந்த வியாதியை முற்றிலும் நீக்காவிட்டாலும் ஒரு கண்ட்ரோலுக்குள்ள அது கொண்டு வருகிறது. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அல்லேலூயா. நீங்களும் நானும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல இடத்துக்கு போயிட்டு வரோம்னா அது உங்க சரீர பலம் கிடையாது, நீங்க போட்ட ஊசிக்க பலம் பவர் கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவருடைய இரக்கமும் கிருபையும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைப்பீங்க அது கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரமானு கேட்டா இல்லை. தேவன் இரக்கம் உள்ளவர் எல்லா ஜனங்களுக்கும். கர்த்தருக்கே மகிமை. ஏனென்றால் அவர் சர்வ லோகத்துக்கும் கர்த்தராயிருக்கிறார். அவர் எல்லா ஜனங்களுக்கும் தேவனாயிருக்கிறார். அதனால்தான் எல்லா ஜனங்களையும் அவர் தான் பாதுகாக்கிறார். உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷர்களையும் இன்னைக்கு பாதுகாத்து கொண்டிருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆமென். ஹல்லேலூயா. வேற யாராலையும் பாதுகாக்க முடியாது, வேற யாராலையும் பாதுகாக்க முடியாது. என்ன செஞ்சாலும் பாதுகாக்க முடியாது. தண்ணிக்குள்ள தலைகுத்தி நின்னாலும் பாதுகாக்க முடியாது. தீயை எரிச்சாலும் பாதுகாக்க முடியாது. நீ என்னென்ன பண்ணினாலும் பாதுகாக்க முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம்தான் இந்த உலகத்தை பாதுகாக்க முடியும். நல்லோர் மேலும் கெட்டோர் மேலும் இன்னைக்கு என்ன செய்கிறது? மழை பொழிகிறது என்றால் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அதே போலத்தான் இப்படிப்பட்ட இந்த கொடிய வியாதி இந்த தேசம் முழுவதும் இன்னைக்கு வருகிற போது இன்னைக்கு பாருங்க என்னெல்லாமோ சம்பவிச்சிருக்கும். முதல்ல அந்த வந்த போல்ஸை நீங்க பாத்தீங்கன்னா அது எல்லாரும் பயந்துருப்பாங்க, என்ன நடக்க போனே தெரியாது, அப்படி இருந்தது. ஆனா அந்த பவர் குறைஞ்சிட்டு, ஆனாலும் பிசாசு விட மாட்டான். முடிஞ்சா கொரோனாவுக்கு மேல ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு பார்த்து அடுத்தது அதை ரெடி பண்ணுவாங்க. அடுத்தது இதுல தோத்து போயிட்டான், தோத்தாச்சு, இந்த வியாதியில அவன் தோத்தாச்சு. இனி இது நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு நான் சொல்லித்தாரேன். சாதாரண நமக்கு ஜலதோஷம் காய்ச்சல் வருது பாத்தீங்களா, இதே மாதிரி இது கடந்து போயிடும். அல்லேலூயா. அடுத்த ஆபத்து என்ன செய்யும்? வேற ஒரு வழியில வரும். ஸ்தோத்திரம். ஒருவேளை சொல்லி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா இப்பதான் கண்டுட்டாங்கல்ல இப்படி இப்படின்னு. இந்த 1ஆம் தேதியில பாத்தீங்கன்னா நம்ம அவங்க குடுகுடுப்பக்காரன் இருக்கானே, குடுகுடு குடு 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 ஜெய் சக்கம்மா சொல்ல மறந்துட்டேன். போன வாரம் ஒரு சக்கம்மா ஆவி இங்க வந்து என்கிட்ட சண்டைக்கு நிக்கி என்ன ஏன் பேசுறான்னு உண்மையா நான் வீட்டுல சொன்னேன். நான் அந்த 4 முக்கு ரோட்டு இருக்கலாம் இடத்த சொல்லிட்டேன், போற பயந்து வேற போய் கடவுளே என்ன சண்டை என்கிட்ட, நீ அப்பப்ப என்ன சொல்றான்னு பயங்கர கோவம். அது அப்ப நினைச்சுக்கிட்டேன் பரவாயில்ல, அப்ப நம்ம ஆட்கள் நிறைய பேர்கிட்ட, நம்ம ஆட்கள்னா ஊழியக்காரன் நிறைய பேர் இவன் தான் இருக்கான் போல இருக்கு. குடு 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 சொல்லியிருப்பாங்க. இப்போ ஆமா, காத்துல வரும், தூசியில வரும், ஃபேன்ல வரும், எல்இடி லைட்ல வரும், நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பவுடர்ல வரும். நான் கேட்கல, அளந்து விட்டுருப்பாங்க. அல்லேலூயா. இயேசு மகாராஜா பெரியவர். அல்லேலூயா. எந்த விதத்திலையும் வந்துட்டு போட்டு, ஆனாலும் ஆண்டவராய் இயேசு சொன்னது போல இம்மட்டும் வா, இதுக்கு மேல வராத. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் என்ன நடக்கல. நீங்க நினைக்கிறீங்க இந்த கொரோனா இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து அவர் சொல்றாரு பாருங்க. பிள்ளை பெறாத மலடியே நீ எப்படிப்பட்டவள், பாக்கியவதி. அதெல்லாம் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அந்த அந்த வசனங்கள் எல்லாம் அது ஏன் அது சொன்னார்னு கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளவு கொடூரமா இருக்கும். அந்த காலம் வரல வரல. இந்த கொரோனாவிலாம் நிறைய நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தப்பா நினைக்காதுங்க, நான் இப்படி சொல்றேன். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை உண்மைதான், சில அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 2ஆம் உலக போர்ல நடந்து பாத்தீங்களா ஒரு அழிவு, இதை விட ஒரு மேலான ஒரு அழிவு நடக்கணும். அதான் அவருடைய வருகைக்கு அடையாளம். அதுல கோடிக்கணக்கான ஜனங்கள் செத்து போனாங்க, கோடிக்கணக்கான ஜனங்கள். சாத்தானுடைய வேதம் சொல்லுகிறது 3ல் 1 பங்கு போகணும். வேதத்தின்படி எங்க பார்த்தாலும் என்ன செய்யும் தெரியுமா? அந்த கடைசி நாட்கள்ல பணங்கள் என்ன செய்யும்?
எரிக்க முடியாம அடக்கம் பண்ண முடியும். தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். எல்லாரும் எழும்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் நாம் ஜெபிப்போம். கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, எல்லாரும் 5 நிமிஷம் சோத்திரம் பண்ணுங்க. நீங்க நல்ல சோத்திரம் பண்ணுங்க. நீங்க யாரையும் பார்க்க கூடாது.